Welcome dear friends to my video lecture on descriptive questions விரிவான விடைகள் பிஜி காலேஜ் டிஆர்பிக்கு உள்ள அந்த விரிவான விடைகள் பற்றிய சில மாதிரிகள் தருகிறேன். இன்று முதல் யூனிட் முதல் அலையில் இருக்கக்கூடிய அந்த ஏ பிரிவு சாங்கியா ஃபிலாசபி தொடங்கி இஸ்லாம் ஃபிலாசபி வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்க முடியும், எப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்க முடியும் என்பதை நாம் தமிழிலே இந்த காணொலியை செய்ய இருக்கின்றோம். உங்களது வருகைக்கு மிக்க நன்றி. நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்போம். நமது அறிவிலே, ஆற்றலிலே, நமது வெற்றியிலே முன்னேறி கொண்டே செல்வோம். God bless you abundantly. சாங்கிய தத்துவம், பொருள், சிறப்புகள், வகைகள் மற்றும் கல்வி தாக்கங்கள். சாங்கிய தத்துவத்தினுடைய பொருள், இந்திய தத்துவத்தினுடைய 6 மரபு வழி பள்ளிகளில் ஒன்றான சாங்கியா கபில முனிவரால் உருவாக்கப்பட்டது. சாங்கியா என்ற சொல் எண் அல்லது எண்ணியல் என்று பொருள்படும். சமஸ்கிருத வார்த்தையான சாங்கியாவிலிருந்து இது பெறப்பட்டது. இது தத்துவத்தினுடைய முறையான மற்றும் பகுப்பாய்வு தன்மையை பிரதிபலிக்கிறது. சாங்கியா, அந்த எண் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துரு தத்துவத்தினுடைய முறையான மற்றும் பகுப்பாய்வு தன்மையை பிரதிபலிக்கிறது. இது யதார்த்தத்தை தனித்துவமான கொள்கைகள் அல்லது வகைகளாக வகைப்படுத்துகிறது. சாங்கியா என்பது 2 அடிப்படை யதார்த்தங்களை வேறுபடுத்தி காட்டும் ஒரு இரட்டை தத்துவம். புருஷா, ஆன்மா அல்லது உணர்வு, நித்தியமான மாறாத செயலற்ற உணர்வு அல்லது ஆன்மா. இது ஒரு பார்வையாளராக இருந்து எந்த செயலிலும் ஈடுபடுவதில்லை. பிரகிருதி, இன்னொன்று பிரகிருதி, அதாவது கம்ப்ளீட் கான்சியஸ்னஸ், அதுதான் புருஷா என்பது. அது எந்த செயலும் ஈடுபடவில்லை, அது அப்படியே இருக்கிறது, ஒரு பார்வையாளராக இருந்து செயல்படுகிறது. பிரகிருதி என்பது பொருள் அல்லது இயற்கை, ஆதிகால பொருள் அல்லது பொருள் யதார்த்தம். இது மாறும் தன்மை கொண்டது. உலகம் மாறும் தன்மை கொண்டது என்று சொல்வதை போல இந்த பிரகிருதி, பொருள் அல்லது இயற்கை மாறும் தன்மை கொண்டது மற்றும் மாற்றத்திற்கு உட்பட்டது. இது 3 குணங்களை கொண்டிருக்கிறது. சத்வா, தூய்மை, இணக்கம், ரஜஸ், செயல்பாடு அல்லது ஆர்வம், மற்றும் தமஸ், மந்த நிலை, அறியாமை என்று இந்த 3 குணங்களை கொண்டிருப்பதுதான் இந்த பிரகிருதி என்று சொல்லக்கூடிய பொருள் அல்லது இயற்கை. இந்த புருஷாவுக்கும் பிரகிருதிக்கும் இடையிலான தொடர்புகளுடைய விளைவாக சாங்கியா பிரபஞ்சத்தை பார்க்கிறது. அங்கு புருஷாவின் பிரகிருதிக்கு அருகாமையில் இருப்பது ஜட உலகின் வெளிப்பாட்டிற்கு வழிவகுக்கிறது. புருஷா பிரகிருதியிலிருந்து தனது வேறுபாட்டை உணர்ந்து பிறப்பு மற்றும் மறு பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறும்போது விடுதலை அல்லது மோட்சம் ஏற்படுகிறது. அதாவது புருஷா பிரகிருதியிலிருந்து தனது வேறுபாட்டை உணர்ந்து பிறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சியில், ஆக்சுவலி பிரகிருதி தான் அதை சொல்லணும், பிரகிருதி தனது வேறுபாட்டை உணர்ந்து பிறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறும்போது விடுதலை அடைகிறது. சாங்கிய தத்துவத்துடைய சிறப்புகள், முறையான மற்றும் பகுப்பாய்வு அணுகுமுறை. ஆகவேதான் அதை எண், சாங்கியா என்று சொன்னாலே எண் அல்லது எண்ணியல் என்பது இதுதான், முறையான மற்றும் பகுப்பாய்வு அணுகுமுறை. சாங்கியா பிரபஞ்சத்தினுடைய கட்டமைக்கப்பட்ட மற்றும் தர்க்க ரீதியான விளக்கத்தை வழங்குகிறது. எல்லாவற்றையும் 25 கொள்கைகளாக, தத்துவங்களாக வகைப்படுத்துகிறது. தட்வாஸ் என்று சொல்வார்கள். இது மெட்டாபிசிக்கல் வாய்ப்பாட்டினுடைய ஆரம்ப வடிவமாக அமைகிறது. இது அறிவுக்கு முக்கியத்துவம் தருகிறது. விடுதலைக்கான பாதையாக அறிவை, ஞானம், சாங்கியம் வலுவாக மையமாக கொண்டிருக்கிறது. புருஷாவுக்கும் பிரகிருதிக்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்வதிலிருந்து உண்மையான ஞானம் வருகிறது என்று இது கற்பிக்கிறது. நவீன சிந்தனைக்கு பொருத்தமாக இது இருக்கிறது. இரட்டைவாதம், ஆன்மா மற்றும் பொருள் மீதான அதன் கவனத்தை மேற்கத்திய தத்துவத்துடைய மனம், உடல், இரட்டைவாதம் உட்பட பல தத்துவ மற்றும் உலகியல் கட்டமைப்புகளுடன் இதனை நாம் ஒப்பிடலாம். அதாவது 2 விஷயங்கள், இரட்டைவாதம் என்று சொல்லலாம், ஆன்மா, பொருள். மேற்கத்திய நாடுகளிலும் அது போன்ற அந்த மனம், உடல் என்று சொல்லக்கூடிய அந்த இரட்டைவாதம் இருக்கிறது. அதை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறோம். நவீன சிந்தனைக்கு பொருத்தமாக இருக்கிறது இந்த சாங்கியா பிலாசபி. விடுதலைக்கான நடைமுறை அணுகுமுறை. சடங்கு நடைமுறைகளை வலியுறுத்தும் வேறு சில தத்துவ பள்ளிகளை போல் அல்லாமல் சாங்கியா ஞானம் பெறுவதற்கான வழிமுறையாக சுய பரிசோதனை மற்றும் புரிதலை ஊக்குவிக்கிறது. செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லக்கூடிய சுய பரிசோதனை மற்றும் சுய புரிதலை ஊக்குவிக்கிறது.
சாங்கிய தத்துவத்தினுடைய வகைகள். சாங்கியா காலப்போக்கிலே பரிணமித்திருக்கிறது. மேலும் அறிஞர்கள் 2 பரந்த அடையாளங்களை பரந்த வகைகளை அடையாளம் கண்டுள்ளனர். பாரம்பரிய சாங்கியா, நிரீஸ்வர சாங்கியா என்று சொல்வது பாரம்பரிய சாங்கியா. சாங்கியாவினுடைய இந்த பதிப்பு நாத்திகமானது மற்றும் ஒரு உயர்ந்த கடவுள் அல்லது படைப்பாளருடைய இருப்பை இந்த பாரம்பரிய சாங்கியா அங்கீகரிக்கவில்லை. கடவுள் மறுப்பு கொள்கை என்று கூட நாம் சொல்ல முடியும். பிரபஞ்சம் இயற்கை விதிகளின்படியும் புருஷாவுக்கும் பிரகிருதிக்கும் இடையிலான தொடர்புகளின்படியும் செயல்படுகிறது என்று இந்த பாரம்பரிய சாங்கியா சொல்லுகிறது. இன்னொன்று ஆதிக்க சாங்கியா, சேஸ்வர சாங்கியா என்று நாம் சான்ஸ்கிரிட்ல சொல்றோம். சாங்கியாவினுடைய இந்த பிற்கால வளர்ச்சி பிரபஞ்ச செயல்முறைகளை மேற்பார்வையிடும் ஒருவராக கடவுள் அல்லது ஒரு உயர்ந்த மனிதர் என்ற கருத்தை. ஆகவே ரெண்டுமே இருக்கிறது, நாத்திகம் இருக்கிறது, ஆத்தியம் இருக்கிறது. ஆத்திய சாங்கியா என்பது கடவுள் இருப்பை நம்புகிறது. ஆகவே சாங்கியாவின் இந்த இது பிற்கால வளர்ச்சியில் ஏற்பட்டது. பிரபஞ்ச செயல்முறைகளை மேற்பார்வையிடும் ஒருவராக கடவுள் அல்லது ஒரு உயர்ந்த மனிதர் என்ற கருத்தை இது அறிமுகப்படுத்துகிறது. சாங்கியாவினுடைய இந்த பதிப்பு யோகா தத்துவத்துடன் ஒன்றுடன் ஒன்று உள்ளது. தனிப்பட்ட, அதாவது யோகா தத்துவத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட தெய்வத்தை உள்ளடக்கியது, ஈஸ்வரை உள்ளடக்கியது. சாங்கிய தத்துவத்தினுடைய கல்வி தாக்கங்கள். சாங்கிய தத்துவம் கல்வியில் குறிப்பாக சுய விழிப்புணர்வு, முழுமையான வளர்ச்சி மற்றும் தார்மீக அறநெறி விளிம்புகள் போன்ற துறைகளிலே பல மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது. கல்வி தாக்கங்களிலே கீழ்கண்டவற்றை நாம் சொல்லலாம். சுய அறிவில் கவனம் செலுத்துதல், சுயத்தினுடைய, அதாவது புருஷா, ஃபுல் கான்சியஸ்னஸ், உண்மையான இயல்பை புரிந்து கொள்வதிலே சாங்கியாவினுடைய முக்கியத்துவம் இருக்கிறது. சுய விழிப்புணர்வு என்ற கல்வி இலக்கோடு ஒத்து போகிறது. கல்வியிலே நாம் அதை செய்கிறோம். சுய விழிப்புணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன். மாணவர்கள் தங்கள் சொந்த மனம், பலம் மற்றும் பலவீனங்களை சுய பரிசோதனை மூலம் புரிந்து கொள்ள ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய கல்வி தாக்கம். சாங்கியா தத்துவத்தினுடைய கல்வி தாக்கமாக இருக்கிறது. அடுத்து முழுமையான கல்வி தர வேண்டும் என்பதை சாங்கியா நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. சாங்கியா மனிதர்களை பொருள் மற்றும் ஆன்மீக கூறுகள் இரண்டையும் கொண்டவர்களாக கருதுகிறது. எனவே கல்வி அறிவுசார் மற்றும் தார்மீக வளர்ச்சியை கருத்தில் கொள்ள வேண்டும், அறநெறி வளர்ச்சியை கருத்தில் கொள்ள வேண்டும். உடல், உணர்ச்சி, மன மற்றும் ஆரோக்கியம் போன்ற அனைத்து அம்சங்களை வளர்ப்பது மிக முக்கியமானது. அடுத்து ஒழுக்கம் மற்றும் நெறிமுறை மேம்பாடு. 3 குணங்களை சத்வ, ரஜஸ், தமஸ் தத்துவம் அங்கீகரிப்பது. மாணவர்களுடைய ஒழுக்க கல்விக்கு வழிகாட்டும் கல்வியாளர்கள் சத்துவத்தை, தூய்மை, நல்லிணக்கம் மற்றும் அறிவை வலியுறுத்தலாம். மற்றும் ரஜஸ், அமைதியின்மை மற்றும் தமஸ், அறியாமை ஆகியவற்றின் போக்குகளை கடக்க மாணவர்களை ஊக்குவிக்கலாம். அடுத்து விடுதலையாக கற்றல், விடுதலைக்காக கற்றல் அல்லது விடுதலையாக கற்றல். சாங்கியாவினுடைய கூற்றுப்படி அறிவுதான் விடுதலைக்கான திறவுகோல். கல்வியில் கற்றல் தனிநபர்களை அறியாமையிலிருந்து விடுவித்து நிறைவான வாழ்க்கையை வாழ அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது என்ற கருத்தை இது சொல்லுகிறது என்று நாம் மொழிபெயர்க்கலாம். விமர்சன சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு திறன்கள், யதார்த்தத்தை வகைப்படுத்துதல் மற்றும் பகுப்பாய்வு செய்வதில் முக்கியத்துவம் கொடுக்கும் சாங்கிய தத்துவம் விமர்சன சிந்தனை வளர்க்கிறது. இது மாணவர்களை பிரச்சனைகளை முறையாக பகுப்பாய்வு செய்வதன் மூலம் சுதந்திரமாக சிந்திக்கவும் அனுமானங்களை கேள்வி கேட்கவும் ஊக்குவிக்கும் ஒரு கல்வி முறையை இது கொண்டாட முடியும். முடிவுரையாக என்ன சொல்லலாம்? யதார்த்தம் மற்றும் நனவினுடைய தன்மை பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளுடன் கூடிய சாங்கிய தத்துவம் கல்வியை புரிந்து கொள்வதற்கான ஒரு தனித்துவமான கட்டமைப்பை வழங்குகிறது. யதார்த்தம், அதாவது ரியாலிட்டி, இந்த உலகம் அப்படிங்கிறது யதார்த்தம். நனவின் தன்மை அப்படிங்கிறது அந்த ஃபுல் கான்சியஸ் சொல்லக்கூடிய புருஷா. இதை பற்றி ஆழமான நுண்ணறிவு கூடிய இந்த சாங்கிய தத்துவம் கல்வியை புரிந்து கொள்வதற்கான ஒரு தனித்துவமான கட்டமைப்பை வழங்குகிறது. இது மனித வாழ்க்கையினுடைய அறிவுசார், உணர்ச்சி மற்றும் தார்மீக பரிமாணங்களை கையாளும் கற்றலுக்கான ஒரு சமநிலையான முழுமையான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது. யதார்த்தத்தை பற்றி அதன் இரட்டை புரிதலின் மூலம், புருஷா பிரகிருதி, அது இரட்டை புரிதல் மூலம் இது சுய அறிவு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இது பண்டைய மற்றும் நவீன சூழல்களில் கல்விக்கான மதிப்புமிக்க தத்துவ அடித்தளமாக அமைகின்றது. சாங்கிய தத்துவத்தினுடைய முக்கிய அம்சங்களை விளக்குக என்று நாம் கேள்வி கேட்கலாம். இந்திய தத்துவத்தினுடைய பழமையான பள்ளியில் ஒன்றான சாங்கிய தத்துவம் இருத்தலின் அடிப்படை இயல்பை ஆராய்கிறது. அதன் முக்கிய அம்சங்கள்
பிரபஞ்சம் மற்றும் மனித வாழ்க்கையை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. இருமைவாதம் சாங்கியா யதார்த்தத்தை பற்றி இருமைவாத கண்ணோட்டத்தை புருஷா பிரகிருதி என்று இருமைவாத கண்ணோட்டத்தை முன்வைக்கிறது. இது நித்தியமான மாறாத புருஷா உணர்வு மற்றும் எப்போது மாறிக்கொண்டே இருக்கும் பிரகிருதி உலகம் பொருள் ஆகியவற்றை வேறுபடுத்துகிறது. புருஷா என்பது தூய விழிப்புணர்வு, அதே சமயம் பிரகிருதி என்பது 3 குணங்களால் ஆனது. சத்வா தூய்மை, ரஜஸ் செயல்பாடு மற்றும் தமஸ் மந்தநிலை. 25 கொள்கைகளை பற்றி இது பேசுகிறது சாங்கியா தத்துவம். சாங்கியம் பிரபஞ்சத்தினுடைய கூறுகளை 25 கொள்கைகளாக கணக்கிடுது. அவற்றிலே 5 கூறுகள் இந்த பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம். 5 புலன்கள், அடுத்த 5 புலன்கள், 5 இயக்க உறுப்புகள், மனம், ஈகோ, புத்தி மற்றும் காலம், இடம் மற்றும் காரணகாரியம் ஆகிய பிரபஞ்ச கொள்கை. இது எல்லாம் சேர்ந்து 25 கொள்கைகள் இதில் இருக்கின்றன. இவை எல்லாமே முழுமையான அந்த அறிவை அடைவதற்கு தடையாக பல சமயங்களில் இருக்கின்றன என்று இது சொல்லுது. ஆகவே எப்பொழுது இந்த 25 கொள்கைகளையும் மனிதன் கடந்து அந்த ஒப்புயர்வற்ற அந்த உன்னதமான அந்த உணர்வு, அது மாசு மறுவற்ற மாறாத அந்த உணர்வு, அதை தான் புருஷா என்று சொல்லுகிறோம். அந்த முழுமையான உணர்வை உணர்ந்து கொள்வதுதான் விடுதலை. அதைத்தான் இது சொல்லுகிறது. காரண கோட்பாட்டை கொண்டிருக்கிறது இந்த சாங்கியா பிளாசு. இது காரண காரிய கருத்தை தெளிவுபடுத்துகிறது. பிரகிருதியுடைய மாற்றம் பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாட்டிற்கு வழிவகுக்கிறது என்று கூறுகிறது. பிரகிருதிக்குள் இருக்கும் 3 குணங்களுடைய தொடர்பு பொருட்கள் மற்றும் அனுபவங்களுடைய தன்மையை தீர்மானிக்கிறது. அடுத்து துன்பமும் விடுதலையும். அறியாமை அவித்யா துன்பத்திற்கான மூல காரணமாக சாங்கியம் அடையாளம் காட்டுகிறது. புருஷாவுக்கும் பிரகிருதிக்கும் இடையிலான பாகுபாடு விவேகம் மூலம் விடுதலை மோட்சம் அடையப்படுகிறது. அதாவது புருஷனுக்கு பிரகிருதிக்கு இடையிலான அந்த பாகுபாட்டை, புருஷாவுக்கும் பிரகிருதிக்கு இடையிலான அந்த பாகுபாட்டை உணர்வதுதான் விவேகம், ஞானம். இதன் மூலம் விடுதலை மோட்சம் அடையப்படுகிறது. புருஷாவுடைய நித்திய இயல்பை உணர்ந்து பிரகிருதியுடைய செல்வாக்கை கடந்து செல்கிறது. அடுத்து யோகா. சாங்கியா முதன்மையாக அறிவில் கவனம் செலுத்தினாலும் அது பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை ஒப்புக்கொள்கிறது. பதஞ்சலி விளக்கிய யோகா மனதை ஒழுங்குபடுத்துவதற்கும் நனவை தூய்மைப்படுத்துவதற்கும் நுட்பங்கள் வழங்குவதன் மூலம் சாங்கியாவை நிறைவு செய்கிறது. இது சுய உணர்தலுக்கு வழிவகுக்கிறது. அடுத்து நெறிமுறை நடத்தை. ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இன்றியமையாததாக சாங்கியா ஒழுக்க நடத்தை மற்றும் தர்மத்தை வலியுறுத்துகிறது. நெறிமுறை கொள்கைகளுக்கு இசைவாக வாழ்வது உள் அமைதியையும் மன தெளிவையும் ஊக்குவிக்கிறது, விடுதலை நோக்கிய பயணத்தை எளிதாக்குகிறது. அடுத்து இறை நம்பிக்கையற்ற கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறது சாங்கியா தத்துவம். வேறு சில இந்திய தத்துவங்களைப் போலல்லாமல் சாங்கியா இறை நம்பிக்கையற்றது. இது ஒரு படைப்பாளி தெய்வத்தினுடைய இருப்பை இது ஒரு படைப்பாளி தெய்வத்தை, அதாவது படைக்கின்ற தெய்வத்தினுடைய இருப்பை வலியுறுத்தவில்லை. ஆனால் உள்ளார்ந்த சட்டங்களால் நிர்வகிக்கப்படும் ஒரு சுய நிலையான பிரபஞ்சத்தை முன்வைக்கிறது. இதனுடைய செல்வாக்கு என்ன? யோகா, வேதாந்தம் மற்றும் ஆயுர்வேதம் உள்ளிட்ட பல்வேறு இந்திய சிந்தனை பள்ளிகளில் சாங்கிய தத்துவம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் கொள்கைகள் சமகால தத்துவ சொற்பொழிவில் தொடர்ந்து எதிரொலிக்கின்றன. சாங்கிய தத்துவத்தை புரிந்து கொள்வது யதார்த்தத்தினுடைய தன்மை, மனித நிலை மற்றும் ஆன்மீக விடுதலைக்கான பாதை பற்றிய ஆழமான பார்வையை வழங்குகிறது. சாங்கியா யோகா அதனுடைய பொருள், நன்மைகள், வகைகள் மற்றும் கல்வி தாக்கங்கள் எவை? சாங்கியா யோகத்தினுடைய பொருள். கபில முனிவரால் நிறுவப்பட்ட இந்திய தத்துவத்தினுடைய 6 மரபொழி பள்ளிகளில் சாங்கிய யோகாவும் ஒன்று. சாங்கியா என்பது எண்ணியல் அல்லது எண் என்று பொருள்படும். இது மெட்டாபிசிக்கல் கருத்துக்களுக்கான அதன் முறையான அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது. சாங்கியா என்பது முதன்மையாக புருஷா தூய உணர்வு அல்லது சுயம் மற்றும் பிரகிருதி பொருள் இயல்பு அல்லது பிரபஞ்சம் ஆகியவற்றை வேறுபடுத்தும் ஒரு இரட்டை தத்துவம். சாங்கியா என்பது விடுதலைக்கான மோட்சம், விடுதலைக்கான பாதையாக அறிவை மையமாக கொண்டிருக்கிறது, ஞானத்தை மையமாக கொண்டிருக்கிறது. இது புருஷாவுக்கும் பிரகிருதிக்கு இடையிலான வேறுபாட்டை கண்டறிவதன் மூலம் உணர்வதன் மூலம் அடையப்படுகிறது. இந்த ஞானம் புருஷாவுக்கும் பிரகிருதிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது என்பதை அந்த உள்ளுணர்வு சொல்லுகின்ற பொழுது ஞானத்தை மனிதன் பெறுகிறார். இதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த சூழலில் யோகா ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சுதந்திரத்தை அடைய மனம், உடல் மற்றும் ஆவியை ஒன்றிணைக்கும் நடைமுறை அம்சத்தை குறிக்கிறது. சாங்கிய யோகத்தினுடைய சிறப்புகளாக என்ன சொல்லலாம்? சுயத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலான தெளிவான வேறுபாடு, அதுதான் முதன்மையான ஒரு சிறப்பு.
சுயத்திற்கும் இயற்கை, சுயம் என்பது அந்த ஃபுல் கான்சியஸ் புருஷாவுக்கும் இந்த பிரகிருதிக்கு இடையிலான தெளிவான வேறுபாடு இருக்கிறது என்பதை இந்த சாங்கியா தத்துவம் சொல்லுகிறது. வாழ்க்கையின் ஆன்மீக மற்றும் பொருள் அம்சங்களுக்கு இடையிலான இரட்டை தன்மையை பற்றிய முறையான புரிதலை சாங்கியா வழங்குகிறது. இது சுயத்தை பற்றிய ஆழமான விழிப்புணர்வை வளர்க்கிறது. யோகாவிற்கான தத்துவ அடித்தளத்தை இது கொண்டிருக்கிறது. இது இந்த சாங்கியா தத்துவம் யோகாவிற்கான தத்துவார்த்த அடித்தளமாக செயல்படுகிறது. குறிப்பாக பதஞ்சலியுடைய யோக சூத்திரங்கள், தியானம் மற்றும் ஒழுக்கம் மூலம் சுய உணர்தலை இவை வலியுறுத்துகின்றன. அடுத்து விடுதலையிலே கவனம் செலுத்துகிறது. லிபரேஷன் தத்துவம் சடங்கு முறைகளை விட அறிவு மற்றும் ஞானத்தின் மூலம் விடுதலை அடைவதை மையமாக கொண்டுகிறது. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படிங்கிற அந்த சாங்கியா தத்துவத்துலாம் அந்த காலத்துல அந்த அப்படி சொல்லுவது. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், அதாவது சிலை போய் நான் வணங்குகிறோம், எல்லா மதத்திலும் செய்கிறோம். ஆனால் அது பேசுமா உள்ளத்துக்குள்ளேயே கடவுள் இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட அந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தரக்கூடியது. அதுதான் உண்மையான விடுதலை என்று இந்த தத்துவம் சொல்லுது. சடங்கு நடைமுறைகளை விட அறிவு மற்றும் ஞானத்தின் மூலம் விடுதலை அடைவதை மையமாக கொண்டிருக்கிறது. அடுத்து பற்றின்மையை ஊக்குவிக்கிறது. பிரகிருதியினுடைய நிலையற்ற தன்மையை புரிந்து கொள்வதன் மூலம் உலக இன்ப துன்பங்களிலிருந்து பற்றின்மையை வளர்க்க சாங்கியா உதவுகிறது. அடுத்து வாழ்க்கைக்கான அறிவியல் அணுகுமுறையை இது தருகிறது. இந்த சாங்கியா தத்துவத்தினுடைய முறையான மற்றும் தர்க்க ரீதியான அணுகுமுறை இருப்பு பற்றிய பகுத்தறிவு மற்றும் தத்துவ புரிதலை நாடுபவர்களை இது ஈர்க்கிறது. சாங்கியத்தினுடைய வகைகளாக என்ன சொல்லலாம்? நிர் ஈஸ்வர சாங்கியா, நாத்திக. நிர் ஈஸ்வர சாங்கியாங்கிறது ஒரு நாத்திக பார்வை கொண்டது. பாரம்பரிய சாங்கியா என்பது நாத்திய கொள்கையை கொண்டிருக்கிறது. படைப்பாளி கடவுள், அதாவது படைப்புக்கான கடவுள், அதாவது படைக்கின்ற கடவுளை ஈடுபடுத்தாமல் புருஷாவுக்கும் பிரகிருதிக்கும் இடையிலான உறவில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. இது விடுதலை முற்றிலும் சுய அறிவின் செயல்பாடாக இது பார்க்கிறது. அடுத்து சேஸ்வர சாங்கியாங்கிறது ஆத்திக பார்வை கொண்டது. சாங்கியாவுடைய பிற்கால வளர்ச்சியில இது வருகிறது. இது ஒரு உயர்ந்த தெய்வத்தினுடைய கருத்தை உள்ளடக்கியது. அதாவது படைப்புக்கு ஒரு கடவுள் ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது அந்த சேஸ்வர சாங்கியா. அதை வேதாந்தா மற்றும் யோகா மரபுகளுடன் இணைத்து தத்துவத்தினுடைய அதிக பக்தி அம்சத்தை அனுமதிக்கிறது. சாங்கியா யோகாவினுடைய கல்வி தாக்கங்களை என்ன சொல்லலாம்? முழுமையான கல்வி. சாங்கிய யோகா உடல், மன மற்றும் ஆன்மீக திறன்களுடைய சீரான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. கல்வி ஒரு நபருடைய அறிவுசார் வளர்ச்சியிலிருந்து சுய விழிப்புணர்வு மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடு வரை அனைத்து அம்சங்களையும் கையாள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது சாங்கிய யோகா. ஆகவே முழுமையான கல்வியை வலியுறுத்துகிறது. சுய அறிவுக்கு முக்கியத்துவம் தருகிறது. கல்வி முறைகள் விவேகத்தினுடைய பகுத்தறிவு சாங்கிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளலாம். இது விமர்சன சிந்தனை, சுய பிரதிபலிப்பு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை வளர்க்க உதவுகிறது. கற்பவர்களுக்கு மாயையிலிருந்து உண்மையை பிரித்தறிய உதவுகிறது. ஆகவே சுய அறிவுக்கு முக்கியத்துவம் தருகிறது சாங்கிய தத்துவம். அடுத்து மனம் உடல் இணைப்பு. பள்ளிகளிலே தியானம் மற்றும் நினைவாற்றல் போன்ற பயிற்சிகளை ஊக்குவிப்பது யோகாவால் பரிந்துரைக்கப்படுவது போல் கற்பவர்கள் மன தெளிவு, சுய கட்டுப்பாடு மற்றும் உணர்ச்சி சமநிலையை வளர்க்க உதவும். மனம் இடல் இணைப்பு. அடுத்து பற்றின்மையை ஊக்குவிக்கிறது. பொருள் சாதனைகளில் கவனம் செலுத்தும் உலகில் சாங்கியா யோகா மாணவர்கள் லட்சியத்தையும் பற்றற்ற தன்மையை சமநிலைப்படுத்த உதவும் ஒரு மதிப்பு அமைப்பை ஊக்குவிக்கிறது. வெற்றிகள் அல்லது தோல்விகளுடன் அதிகமாக அடையாளம் காணப்படக்கூடாது என்று அவர்களுக்கு கற்பிக்கிறது. அடுத்து நெறிமுறை அடித்தளத்தை தருகிறது. அகிம்சை, உண்மை, சத்தியம் மற்றும் பிற தார்மீக கொள்கைகள் மீதான சாங்கியாவினுடைய முக்கியத்துவம் மாணவர்களுக்கு நெறிமுறை வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை கற்பிக்கும். பண்பு கல்வி திட்டங்களுடைய அடிப்படையை உருவாக்க முடியும். பாடத்திட்ட ஒருங்கிணைப்பு. சாங்கிய யோகாவுடைய கொள்கைகளை தத்துவம், வாழ்க்கை திறன் கல்வி மற்றும் தனிப்பட்ட மேம்பாடு படிப்புகள் மூலம் பாடத்திட்டத்தில் ஒருங்கிணைக்க முடியும். அவை சுயத்தை பற்றிய புரிதலையும் யதார்த்தத்தினுடைய தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன. சாங்கியா யோகா இருத்தலுடைய தன்மை மற்றும் விடுதலைக்கான பாதை பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளை வழங்குகிறது. அதன் முறையான மற்றும் பகுத்தறிவு அணுகுமுறை நவீன கல்வி சூழல்களில் இதை மிகவும் பொருத்தமானதாக ஆக்குகிறது. முழுமையான வளர்ச்சி, சுய விழிப்புணர்வு மற்றும் நெறிமுறை வாழ்க்கை ஆகியவற்றை இது ஊக்குவிக்கிறது.
உணர்வுக்கும் பொருளுக்கும் இடையிலான இரட்டை வேறுபாடு, தனிநபர்கள் பொருள் கவனச்சிதறல்களுக்கு அப்பால் உயர்ந்து சுயத்தை பற்றிய ஆழமான அறிவை தேட ஊக்குவிக்கிறது. இது சாங்கிய யோகாவை தனிப்பட்ட மற்றும் அறிவுசார் வளர்ச்சிக்கு ஒரு மதிப்புமிக்க கட்டமைப்பாக மாற்றுகிறது. இந்திய தத்துவ பள்ளிகளுடைய பங்களிப்பு என்ன என்று பார்க்கலாம். வித்யா மற்றும் தயானந்த தரிசனம் குறித்த சிறப்பு குறிப்புடன் வேதாந்தத்தை பற்றி நாம் என்ன சொல்லலாம்? இந்திய தத்துவங்களுடைய பங்களிப்பு பற்றி விவரிக்கவும். இந்திய தத்துவம் பரந்த மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது. பல்வேறு சிந்தனை பள்ளிகளை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றும் வாழ்க்கை, அறிவு மற்றும் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கு தனித்துவமான கண்ணோட்டத்திற்கு பங்களிக்கின்றன. இவற்றில் வேதாந்தம் மிகவும் செல்வாக்கு மிக்க மற்றும் பரவலாக படிக்கப்பட்ட பள்ளிகளிலே ஒன்று. உபநிடதங்களுடைய ஆன்மீக நூல்களில் வேரூன்றிய வேதாந்தம் இறுதி யதார்த்தம் பிரம்மம், சுயத்தின் இயல்பு ஆத்மா மற்றும் இரண்டிற்கும் இடையிலான உறவை மையமாக கொண்டுள்ளது. சரஸ்வதியினுடைய போதனைகளுடன் தொடர்புடைய வித்யா மற்றும் தயானந்த தரிசனம் பற்றிய கருத்துக்களிலே கவனம் செலுத்துகிறது. வேதாந்தம் என்பது இந்திய சிந்தனைகளுடைய சாராம்சம். வேதங்களுடைய முடிவு என்று பொருள்படும் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட வேதாந்தம் வேத சிந்தனையுடைய உச்சகட்டத்தை குறிக்கிறது. இது அடிப்படையில் இருத்தலுடைய முக்கிய கேள்விகளை எதிர்கொள்ளும் ஒரு மெட்டாபிசிக்கல் அமைப்பாக இருக்கிறது. யதார்த்தத்தினுடைய தன்மை என்ன, சுயம் முழு உணர்வு என்றால் என்ன, விடுதலைக்கான பாதை என்ன என்பதை பற்றி அலசி ஆராய்கிறது. வேதாந்தத்தை ஆதரிக்கும் முதன்மையான நூல்கள் உபநிடதங்கள், பகவத்கீதை மற்றும் பிரம்மசூத்திரங்கள். இந்த வேதங்கள் தனிப்பட்ட ஆன்மாவிற்கும் பிரபஞ்ச ஆன்மாவிற்கும் பிரம்மம் ஆத்மா இடையிலான உறவை ஆராய்கின்றன. வேதாந்தத்தினுடைய மையமானது ஆத்மா மற்றும் பிரம்மத்தினுடைய ஒற்றுமையின் மீதான நம்பிக்கையாகும். தனிப்பட்ட சுயம் தெய்வீக யதார்த்தத்திலிருந்து பிரிக்கப்படவில்லை, மாறாக அதன் வெளிப்பாடு என்று அதை அறிவிக்கிறது. தனிப்பட்ட சுயம் தெய்வீக யதார்த்தத்திலிருந்து பிரிக்கப்படவில்லை, அதன் தெய்வீகத்துடைய வெளிப்பாடு என்று இது அறிவிக்கிறது. இந்த தத்துவார்த்த பார்வை பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சிக்கு சம்சாரம் வழிவகுக்கும். அறியாமைக்கு மாறாக ஒருவருடைய உண்மையான இயல்பை பற்றிய ஆழமான புரிதல் வித்யா நிச்சயமாக தேவை. வேதாந்தம் பல துணை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் அத்வைதம் இருமை அல்லாதது, விசிஷ்டாத்வைதம் தகுதி வாய்ந்த இருமையில் அல்லாதது மற்றும் துவைதம் இருமை ஆகியவை அடங்கும். ஒவ்வொன்றும் தனிநபருக்கும் முழுமையானதற்கும் இடையிலான, அதாவது அந்த ஃபுல் கான்சியஸ்னஸ் புருஷா, இதற்கு இடையிலான உறவை பற்றிய நுணுக்கமான கண்ணோட்டங்களை வழங்குகின்ற அந்த 25 தத்துவாசலம் சொல்லுகிறவே அதையெல்லாம் பேசுவது சாங்கிய தத்துவம். வித்யா வேதாந்தத்தினுடைய அறிவு பற்றிய கருத்து. வித்யா என்பது அறிவு, ஞானம். வேதாந்தத்தினுடைய சூழலில் வித்யா என்பது ஆன்மீக அறிவு அல்லது ஞானத்தை குறிக்கிறது. குறிப்பாக பிரமத்தை போலவே தன்னை பற்றிய அறிவு. இது சாதாரண அறிவுசார் அறிவை மீறுகிறது மற்றும் கற்றலுடைய மிக உயர்ந்த வடிவமாக கருதப்படுகிறது. இந்த வித்யா என்பது ஞானம், அதாவது அறிவை விட உயர்ந்தது ஞானம், அப்படி சொல்லுவது. உபநிடதங்கள் விடுதலை அல்லது மோட்சம் என்பது சடங்குகள் அல்லது பொருள் அறிவு மூலம் அடையப்படுவதில்லை, மாறாக வித்யாவால் எளிதாக்கப்படும் சுய உணர்தல் மூலம் அடையப்படுகிறது என்பதை வலியுறுத்துகின்றன. இந்த அறிவு என்ற கருத்து உலக இருப்புடன் தனிநபர்களை பிணைக்கும் அறியாமையுடைய சுழற்சியை உடைப்பதால் அது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆழ்ந்த சுய பரிசோதனை, தியானம் மற்றும் ஒரு கற்றறிந்த ஆசிரியருடைய வழிகாட்டுதல் மூலம் ஒருவர் இந்த நுணுக்கத்தை அடைய முடியும் என்றும் அதன் மூலம் அவற்றின் தெய்வீக சாரத்தை உணர முடியும் என்றும் வேதாந்தம் சொல்லுகிறது. இந்த உணர்தல் வெறும் அறிவு சார்ந்ததல்ல, அனுபவபூர்வமானது. நித்திய அமைதி, பேரின்பம் மற்றும் விடுதலை நிலைக்கு இது இட்டுச் செல்கிறது. தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜ், இதை பற்றி நாம் என்ன விளக்கி சொல்ல முடியும்? வேதாந்தத்துக்கு புத்தியர் அளிப்பதற்கான ஒருவர் தான் இந்த தயானந்த சரஸ்வதி என்ற அந்த தத்துவ ஞானி. ஆரிய சமாஜத்தை நிறுவி மகரிஷி தயானந்த இதை நிறுவிய மகா ரிஷி தயானந்த சரஸ்வதி 1824 1883 நவீன இந்தியாவில் வேதாந்த போதனைகளை புத்துயிர் பெறச் செய்த முக்கிய நபர்களில் ஒருவர். குறிப்பாக அவரது காலத்தினுடைய சமூக மற்றும் மத சவால்களை கருத்தில் கொண்டு அதை செய்திருக்கிறார். தயானந்த தரிசனம் என்று பெரும்பாலும் குறிப்பிடப்படும் அவரது தத்துவ கட்டமைப்பு வேதங்களுடைய தூய போதனைகளுக்கு திரும்புவதையும் இந்து மதத்தில் பிற்கால
பிரச்சனைகளான சிலை வழிபாடு மற்றும் சடங்குகள் போன்றவற்றை நிராகரிப்பதை அடிப்படையாக கொண்டது. தயானந்தர் வித்யாவின் தனிப்பட்ட விடுதலைக்கான பாதையாக மட்டுமல்லாமல் சமூக சீர்திருத்தத்துக்கான ஒரு வழிமுறையாக எடுத்துக்காட்டினார். சாதி பாகுபாடு, குழந்தை திருமணம், தீண்டாமை போன்ற சமூக தீமைகளுக்கு அறியாமைதான் மூல காரணம் என்று தயானந்த சரஸ்வதி சுவாமி நம்பினார். இந்த அர்த்தத்தில் அவரது தத்துவம் ஆன்மீக மற்றும் சீர்திருத்தம் ஆகிய இரண்டையும் கொண்டிருந்தது. உண்மையான அறிவு வித்யா தனிநபர்களின் அவருடைய உள்ளார்ந்த கண்ணியம் மற்றும் சமத்துவத்திற்கு எழுப்பும் என்றும் இது மிகவும் நீதியான மற்றும் அறிவொளி பெற்ற சமூகத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் வாதிட்டார். தயானந்தருடைய வேதாந்தத்தினுடைய மரபு என்ன? தயானந்த சரஸ்வதியுடைய வேதாந்த பங்களிப்பு வேத தத்துவத்தை ஆன்மீக மற்றும் சமூக விடுதலைக்கான ஒரு கருவியாக அவர் விளக்கினார். அதற்கு முன்பாக ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக இருந்த அந்த வேத தத்துவத்தை சமூக விடுதலைக்கான ஒரு கருவியாக மாற்றிய பெருமை தயானந்த சரஸ்வதி சுவாமியை சாரும். வேதங்களுக்கு திரும்புவதற்கான அவரது அழைப்பு வெறும் தத்துவார்த்த முழக்கம் மட்டுமல்ல, இந்து சமூகத்தை நோக்கம், கண்ணியம் மற்றும் பகுத்தறிவுடன் புத்துயிர் பெறச் செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு நடைமுறை இயக்கம். ஆரிய சமாஜத்தை இவர் கொண்டு வந்தார். இந்தியாவுடைய சமூக மற்றும் கல்வி சீர்திருத்த இயக்கங்களில் ஒரு முக்கிய சக்தியாக இந்த ஆரிய சமாஜம் விளங்கியது. தயானந்தருடைய கொள்கைகள் நுணுக்கங்களை அடைவதில், வாழ்க்கைக்கு தேவையான நுணுக்கங்களை அடைவதில் கல்வியின் பங்கை வலியுறுத்தின. வேதங்களுடைய கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட நவீன கல்வியை சமூகத்தை மேம்படுவதற்கான ஒரு வழியாக அவர் வாதிட்டார். பண்டைய ஞானம் மற்றும் நவீன சிந்தனையுடைய இந்த கலவை அதன் காலத்தில் புரட்சிகரமானது. அவர் வாழ்ந்த காலத்தில் நிச்சயமாக புரட்சிகரமானது மற்றும் இந்தியாவுடைய கல்வி மற்றும் மத நிலப்பரப்புகளில் தொடர்ந்து அது இன்று வரை செல்வாக்கு செலுத்தி வருகிறது. முடிவரையாக என்ன சொல்லலாம்? இந்த வேதாந்தம் மற்றும் தயானந்த சரஸ்வதியினுடைய இந்த வேதாந்தம் மற்றும் இந்த சாங்கியா தத்துவத்திற்கு இடையான இந்த தொடர்பு, இதை பற்றி முடிவாக நாம் என்ன சொல்ல முடியும்? இந்திய சிந்தனைக்கு வேதாந்த தத்துவ பள்ளியுடைய பங்களிப்பு மகத்தானது. அது இருப்பு, அறிவு மற்றும் விடுதலை பற்றிய ஆழமான உள்நோக்க பார்வையை வழங்குகிறது. வித்யாவின் மீதான, ஞானத்தின் மீதான அதன் முக்கியத்துவம், தன்னை பிரம்மமாக மாற்றிய அறிவு, அதன் மிக ஆழமான போதனைகள் ஒன்றாக இருக்கிறது. தனிநபர்கள் உயர்ந்த உணர்தலை தேட ஊக்குவிக்கிறது. மகரிஷி தயானந்த சரஸ்வதியுடைய தயானந்த தரிசனம் நவீன யுகத்தில் வேதாந்தத்தினுடைய புதிய விளக்கத்தை தருகிறது. ஆன்மீக அறிவை சமூக சீர்திருத்தத்துடன் இணைக்கின்றது. வித்யாவுடைய கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்திற்கான தொலைநோக்கு, குறிப்பாக ஆரிய சமாஜத்தினுடைய கல்வி மற்றும் சமூக நீதிக்கான பங்களிப்புகள் மூலம் ஒரு நீடித்த மரபை விட்டு சென்றுள்ளது. சுருக்கமாக, வேதாந்தம் அதன் பண்டைய வேர்கள் மற்றும் நவீன விளக்கங்கள் மூலம் இந்தியாவினுடைய தத்துவ, ஆன்மீக மற்றும் சமூக நனவை தொடர்ந்து வடிவமைத்து அறிவு மற்றும் உண்மையினுடைய காலமற்ற தேடலை இது வலியுறுத்துகிறது. இந்திய தத்துவப்பள்ளியுடைய பங்களிப்பாக அடுத்து பௌத்தத்தை பார்க்கிறோம். பௌத்தத்தில் இந்திய தத்துவ பள்ளியான இந்த பௌத்தத்தினுடைய பங்களிப்பு என்ன என்று பார்க்கிறோம். பங்கு என்ன? பௌத்தத்தினுடைய கல்வியில் அதனுடைய செல்வாக்கு என்ன? மிகவும் ஆழமான இந்திய தத்துவ மரபுகளில் ஒன்றாக வளர்ந்து வரும் பௌத்தம் மத மற்றும் ஆன்மீக சிந்தனை மட்டுமல்ல, உலக அளவில் சமூக நெறிமுறை மற்றும் மனோதத்துவ கண்ணோட்டங்களை பாதித்த நுண்ணறிவுகளை வழங்குகிறது. சித்தார்த்த கௌதம புத்தருடைய போதனைகளில் வேரூன்றிய பௌத்தம் இருப்பு, துன்பம் மற்றும் விடுதலைக்கான பாதையினுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கான தனித்துவமான அணுகுமுறையை வழங்குகிறது. இந்திய தத்துவத்திற்கு பௌத்தத்தினுடைய பங்களிப்புகள் பன்முகத்தன்மை கொண்டவை, ஆழமான தத்துவார்த்தமானவை, மேலும் அவை தொடர்ந்து நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மத சிந்தனையை புரட்சிகரமாக்குது, சடங்குகளுக்கு அப்பால் நகர்ந்து. கிமு 6ஆம் நூற்றாண்டில் புத்த மதத்தினுடைய தோற்றம் வேத மதத்தினுடைய சடங்கு, கனமான படிநிலை மற்றும் மனோதத்துவ சிக்கலான தன்மைக்கு ஒரு பிரதிபலிப்பாக இருந்தது. அந்த கால பிராமண மரபு வழியாக சடங்குகள், சாதி பிரிவுகள் மற்றும் வேதங்களுடைய அதிகாரத்தை வலியுறுத்துகிறது. இதற்கு நேர்மாறாக சடங்குகளை பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே விடுதலை அடைய முடியும் என்ற கருத்தை பௌத்தம் நிராகரித்தது. அது பிராமணியத்தினுடைய அதிகப்படியான சடங்குகளை விமர்சித்தது மற்றும் தனிப்பட்ட நெறிமுறை பொறுப்பு, நேரடி அனுபவம் மற்றும் பகுத்தறிவு விசாரணை ஆகியவற்றை வலியுறுத்தியது. புத்த மதம் ஆன்மீக முன்னேற்றத்தை ஜனநாயகப்படுத்தியது.
சாதி மற்றும் பிறப்பு அல்ல, சாதி அல்லது பிறப்பு அல்ல, மாறாக ஒருவருடைய செயல்கள், கர்மா மற்றும் மன சுத்தரிப்பு, பாவனாதான் விடுதலை பாதையில் ஒருவருடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறது. மிகவும் புரட்சிகரமான கருத்து, புத்தருடைய கருத்து. இந்த சமத்துவ அணுகுமுறை தற்போதுள்ள சமூக மத ஒழுங்கை சவால் செய்தது. ரட்சிப்புக்கான மிகவும் உள்ளடக்கிய மற்றும் விடுதலைக்கான மிகவும் உள்ளடக்கிய மற்றும் அணுகக்கூடிய வழியை இது ஊக்குவித்தது. இது இந்தியாவினுடைய ஆன்மீக மற்றும் தத்துவ நிலப்பரப்புக்கு கணிசமாக பங்களித்தது. நெறிமுறை மற்றும் உலகியல் நுண்ணறிவுகள் 4 உன்னத உண்மைகள் மற்றும் 8 மடங்கு பாதை. அதாவது இந்த 4 உன்னத உண்மைகள் புத்த மதத்திற்கே உரித்தான ஒரு கொள்கை கோட்பாடுகள். இது நெறிமுறை மற்றும் உலகியல் நுண்ணறிவுகளாக பார்க்கப்படுகின்றன. இந்த 4 உன்னத உண்மைகள் மற்றும் 8 மடங்கு பாதை பற்றி விளக்கு என்று சொன்னால் இவ்வாறு நாம் விடை சொல்ல முடியும். பௌத்தத்தினுடைய மிக ஆழமான பங்களிப்புகளில் ஒன்று மனித துன்பங்களை பற்றிய அதன் பகுப்பாய்வும் 4 உன்னத உண்மைகள் மூலம் அதன் நிவாரணத்திற்கான பரிந்துரைகள். அதாவது துக்கம், துன்பம் உண்டு. அடுத்து சாமுதயம். சாமுதயம் என்றால் துன்பத்திற்கான காரணம் ஆசை. அடுத்து நிரோதா, துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும், நிரோதா. மக்கா, துன்பத்தை நிறுவுவதற்கான பாதை தான் அந்த மக்கா. அல்லது அந்த 8 ஃபோல்டு பார்த்துங்க. இதை அந்த சான்ஸ்கிரிட்ல அந்த மொழியில சொல்றோம், ஒருவேளை பாலி மொழியில சொல்றோம்னு நினைக்கிறேன். துக்கா, சாமுதயா, நிரோதா, மக்கா. துன்பத்தை கண்டறிவதற்கான இந்த கண்டுபிடிப்பு இன்று வரை பொருத்தமான ஒரு உலகியல் மற்றும் நெறிமுறை கட்டமைப்பை வழங்குகிறது. பற்று, ஆசை மற்றும் அறியாமை, அவித்யா காரணமாக மனித வாழ்க்கையில் துன்பம் இயல்பாகவே இருப்பதாக புத்த மதம் அங்கீகரிக்கிறது. எல்லாவற்றினுடைய நிலையற்ற தன்மையை புரிந்து கொள்வதன் மூலம் ஒருவர் பற்றி கொள்வதை விட்டுவிட்டு அமைதியை அடைய முடியும் என்று அது கற்பிக்கிறது. நெறிமுறை வாழ்க்கை மற்றும் மன ஒழுக்கத்திற்கான நடைமுறை வழிகாட்டியான 8 மடங்கு பாதை சரியான புரிதல், சிந்தனை, பேச்சு, செயல், வாழ்வாதாரம், முயற்சி, நினைவாற்றல் மற்றும் செறிவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. இந்த கட்டளைகள் வெறும் நெறிமுறை வழிகாட்டுதல் மட்டுமல்ல, மன சுத்திகரிப்பு செயல்முறையாகவும் செயல்படுகின்றன. பௌத்தத்தினுடைய நெறிமுறை பரிமாணம் இந்திய மற்றும் உலகளாவிய நெறிமுறை சிந்தனை பெரிதும் பாதித்த கொள்கைகளான இரக்கம், கருணா மற்றும் அன்பு, கருணை, மெட்டா ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. தத்துவார்த்த பங்களிப்புகள். அனாதி நிலையற்ற தன்மை, அனிச்சா நிலையற்ற தன்மை. இந்த கருத்துக்கள் மூலம் இந்திய மெட்டாபிசிக்கு பௌத்தம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை தருகிறது. பல இந்திய தத்துவ அமைப்புகள், குறிப்பாக வேதாந்தத்தில் மையமாக இருந்த நிரந்தர மாறாத சுயம் அல்லது ஆன்மா என்ற கருத்தை புத்தர் நிராகரித்தார். அதற்கு பதிலாக சுய என்று நாம் கருதுவது 5 திரட்டுகள், ஸ்கந்தங்கள் எனப்படும் தொடர்ந்து மாறி வரும் உடல் மற்றும் மனக்கூறுகளுடைய தொகுப்பாகும் என்று பௌத்தம் கூறுகிறது. சுய என்று நாம் கருதுவது 5 திரட்டுகள், ஸ்கந்தங்கள் எனப்படும் தொடர்ந்து மாறி வரும் உடல் மற்றும் மனக்கூறுகளுடைய தொகுப்பு. அனந்தாவினுடைய கருத்து, அனத்தா அப்படிங்கிறது அந்த வெற்றிடம், சுயத்தை பற்றிய பாரம்பரிய மனோதத்துவ கருத்துக்களை குறை மதிப்பிற்கு உட்படுத்தியது மற்றும் ஆழமான நெறிமுறை மற்றும் உலகியல் தாக்கங்களை கொண்டுள்ளது. அதாவது வாழ்வே என்பது ஒரு உரித்த வெங்காயம் என்று சொல்வதை போன்றது, ஒன்றும் இல்லை. ஆனால் அனத்தா அப்படிங்கிற கருத்து சுயத்தை பற்றிய பாரம்பரிய மனத்துவம். சுயம் என்று ஒன்று இல்லை, அது மாறிக்கொண்டே இருப்பது என்று சொல்வதை போன்றது. இது ஒரு மாயையான சுயத்தை பற்றி கொள்வதே துன்பத்தினுடைய வேர் என்று கூறுகிறது. நிரந்தர சுயத்தை மறுப்பது புரட்சிகரமானது. ஏனென்றால் இது யதார்த்தத்தினுடைய மையத்தில் நிலையற்ற தன்மை, அனிச்சா என்ற கருத்தை அறிமுகப்படுத்துகிறது. தனிநபர்களுடைய வாழ்க்கையையும் இருப்பையும் மாறும், எப்போது மாறிக்கொண்டே இருக்கும் என்று பார்க்க தனி மனிதர்களை வலியுறுத்துகிறது. இந்த கோட்பாடுகள் முந்தைய இந்திய தத்துவத்தில் நிலவிய நிலையான மெட்டபிசிக்கல் பார்வைகளை சவால் செய்கின்றன. அடுத்து மத்திய மகமும் வெறுமையுடைய கருத்து. மத்திய மகம் பௌத்த தத்துவம், குறிப்பாக மகாயான மரபினுடைய மூலம் நாகார்ஜுனா உருவாக்கிய மத்திய மக அல்லது மத்திய வழி சிந்தனை பள்ளியை அறிமுகம். மத்திய மகம்னா அதாவது இங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லை, இந்த 2 எக்ஸ்ட்ரீம் இல்லாமல் நடுவில் இருப்பது. அதுதான் மத்திய மக அல்லது மத்திய வழி சிந்தனை பள்ளியை அறிமுகப்படுத்தியது இந்த மகாயான மரம் நாகார்ஜுனா உருவாக்கினார். நிலையற்ற தன்மை மற்றும் சுயமற்ற தன்மை என்ற கருத்துடைய தீவிர விரிவாக்கமான சூன்யத, வெறுமை என்ற கருத்தை விரிவாக கூறுகிறது.
நாகார்ஜுனுடைய கூற்றுப்படி அனைத்து நிகழ்வுகளும் உள்ளார்ந்த இருப்பு இல்லாமல் உள்ளன. ஏனென்றால் அவை காரணங்கள் மற்றும் நிலைமைகளை சார்ந்தது. அது நீலிசத்தை குறிப்பிடாது. நிகிலிசம் சொல்லுவாங்க. நிகிலிசம் அதாவது நிகிலிசம்னா ஒன்றும் இல்லாமல், அப்படி இல்லை. மாறாக அனைத்து யதார்த்தமும் ஒன்றையொன்று சார்ந்த தன்மையை எடுத்துக்காட்டுகிறது என்று சொல்லுகிறது. இது பிரதியத்திய முத்பாதா சார்ந்த தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது. வெறுமை பற்றிய இந்த கருத்து பௌத்தத்தினுடைய மிக ஆழமான மனோதத்துவ பங்களிப்பில் ஒன்று. இது அடிப்படைவாதம் அல்லது எந்த ஒரு அத்தியாவசியவாதத்திலிருந்து குறிப்பிடத்தக்க விலகலை குறிக்கிறது. நித்தியவாதத்திற்கும் நீலிசத்திற்கும் இடையில், நீலிசம்னா ஒன்றுமில்லைன்னு அர்த்தம், நிகிலிசம் இடையில் ஒரு நடுத்தர பாதையை அறிமுகம். நித்தியவாதங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது, நீலிசம்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு நடுத்தர பாதையை அறிமுகப்படுத்தியது. நிகழ்வுகள் இருப்பதை காட்டுகிறது, ஆனால் அது நாம் பொதுவாக அவற்றை கருத்தில் கொள்ளும் விதத்தில் அல்ல. நிகழ்வுகள் இருக்கிறது, ஆனால் நாம் பொதுவாக கருத்தில் கொள்கின்ற கருத்தில் அல்ல. அது வித்தியாசமாக இருக்கிறது, அதை உணர்ந்து கொள்வது. இந்த தத்துவம் பிற்கால இந்திய சிந்தனையிலும் சைனா, ஜப்பான் போன்ற திபெத்தில் உள்ள பல்வேறு மகாயான மரபுகளின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சமூக மற்றும் கலாச்சார தாக்கம். அஹிம்சை மற்றும் இரக்கத்தை ஊக்குவித்தல். இந்தியாவில் சமூக மற்றும் நெறிமுறை உணர்வு வளர்ப்பது பௌத்த முக்கிய பங்கு வகிக்கிறது. அஹிம்சை மீதான அதன் முக்கியத்துவம் இந்திய கலாச்சாரத்திலும் சமண மதம் மற்றும் காந்திய அஹிம்சை உள்ளிட்ட பிற்கால இயக்கங்களில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணை காட்டும் புத்தருடைய போதனைகள் சாதி மற்றும் வர்க்க எல்லைகளை உடைத்து சமூகத்தில் சமத்துவத்தையும் பச்சாத்தாபத்தையும் ஊக்குவிக்கின்றன. வரலாற்று ரீதியாக அசோகர் போன்ற இந்திய ஆட்சியாளர்களால் புத்த மதம் ஆதரிக்கப்பட்டது. இந்தியாவிற்குள் மட்டுமல்ல, ஆசியா முழுவதும் பரவுவதற்கு பங்களித்தது. பௌத்த கொள்கையிலான இரக்கம், நெறிமுறை ஆட்சி மற்றும் அஹிம்சை ஆகியவற்றில் அசோகருடைய அர்ப்பணிப்பு இந்தியாவிலும் அதற்கு அப்பாலும் அரசியல் மற்றும் நெறிமுறை வாழ்க்கையுடன் புத்த நடைமுறைகள் பின்னி பிணைந்ததற்கான அடித்தளத்தை அமைத்தது. அறிவியலில் பங்களிப்புகள். புத்த தர்க்கம் ஒரு அறிவியலுக்கான ஒரு பங்களிப்பு என்று சொல்லலாம். புத்த மதம் டயலாக்னு சொல்லுகிறமே டிஸ்கஷன். அது புத்த மதம் புத்த தர்க்கம் மற்றும் அறிவு கோட்பாட்டுடைய வளர்ச்சி மூலம் இந்திய அறிவியலுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தது. திக் நாகர் மற்றும் தர்மகீர்த்தி ஆகியோருடைய பணிகள் செல்லுபடியாகும் அறிவினுடைய வேலிட் நாலேஜினுடைய ஆய்வான பிரமாண கோட்பாட்டை முறைப்படுத்த உதவிய திக் நாகர், தர்மகீர்த்தி அவர்கள் அறிவினுடைய இரண்டு முதன்மை வழிமுறைகளுக்கு இடையில் வேறுபடுத்தி காட்டினர். கருத்து, பிரத்யக்ஷ மற்றும் அனுமானம். அவருடைய கடுமையான தர்க்க ரீதியான பகுப்பாய்வு, நியாயம் மற்றும் அத்வைத வேதாந்தம் உள்ளிட்ட பிற்கால இந்திய தத்துவ பள்ளியில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தியது. பௌத்த ஞானவியல் நேரடி அனுபவத்தையும் அனுபவ ரீதியான கவனிப்பையும் உற்றுநோக்கலையும் இருப்பின் உண்மையை புரிந்து கொள்வதற்கு இன்றியமையாததாக வலியுறுத்துகிறது. இது வேத அதிகாரத்தை நம்பியிருப்பதற்கு முரணாக இருக்கிறது. இது தத்துவ விசாரணையில் பகுத்தறிவு மற்றும் விமர்சன உணர்வை வளர்க்கிறது. நாம் முடிவுரையாக என்ன சொல்லலாம்? இந்திய தத்துவத்திற்கு பௌத்தத்தினுடைய பங்களிப்பு ஆழமானது. நெறிமுறை, மனோதத்துவம், அறிவியலில் உள்ள சமூக பரிமாணங்களை உள்ளடக்கியது. பாரம்பரிய விதிமுறைகளை சவால் செய்து மற்றும் சுயத்தின் தன்மை, இருப்பு மற்றும் விடுதலைக்கான பாதை பற்றிய புதிய கண்ணோட்டத்தை வழங்கியது. சுயமற்ற தன்மை, சார்பு தோற்றம் மற்றும் நடுத்தர வழி ஆகியவற்றின் கோட்பாடுகள் மூலம் பௌத்தம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தத்துவ விசாரணை மற்றும் நெறிமுறை நடைமுறையை மறுவடிவமைத்தது. இன்று புத்தருடைய போதனைகள் தத்துவார்த்த சொற்பொழிவை மட்டுமல்ல வாழ்க்கைக்கான நடைமுறை அணுகுமுறைகளையும் தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன. இரக்கம், நினைவாற்றல் மற்றும் உள்ளமைதியை ஊக்குவிக்கின்றன. அடுத்து சமண மதத்தை பார்க்கிறோம். இந்திய தத்துவ பள்ளியினுடைய பங்களிப்பு, அதில் சமண மதத்தினுடைய பங்களிப்பு என்ன? சமண மதம் இந்தியாவில் தோன்றிய மிகவும் பழமையான மற்றும் செல்வாக்கு மிக்க தத்துவ மரபுகளில் ஒன்று. அஹிம்சை மற்றும் அனைத்து வகையான வாழ்க்கைக்கும் ஆழ்ந்த மரியாதை என்ற கருத்தில் வேரூன்றிய இந்த சமண மதம் இந்திய சிந்தனை, கலாச்சாரம் மற்றும் நெறிமுறை நடைமுறைகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்துள்ளது. இந்த கட்டுரையில் சமண மதத்துடைய சில முக்கிய பங்களிப்புகளை ஆராய்வோம். அதன் தனித்துவமான தத்துவம், நெறிமுறைகள் மற்றும் நடைமுறை தாக்கங்களை வலியுறுத்தும். அஹிம்சை. சமண மதத்துடைய மையத்தூண் அஹிம்சை அல்லது அஹிம்சை. மனித தொடர்புகளை முதன்மையாக மையமாக கொண்ட பல தத்துவங்களை போலல்லாமல் சமண மதம் இந்த கொள்கையை அனைத்து உயிரினங்களுக்கு விரிவுபடுத்துகிறது. வாழ்க்கைக்கான இந்த மரியாதை சமண நெறிமுறை நடத்தினுடைய மையத்தில் உள்ளது.
அதாவது வாழ்க்கை மதிக்கப்பட வேண்டும், எல்லா உயிர்களும் மதிக்கப்பட வேண்டும். இது சமணர்கள் உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் விதத்தை பாதிக்கின்றது. இந்த கருணை கோலத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், பூச்சிகள், தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்களும் கூட சேர்க்கப்பட்டுள்ளன. அடுத்து வன்முறை. அது சிந்தனையிலோ அல்லது வார்த்தையிலோ இருந்தாலும் கூட ஒரு வகையான தீங்கு என்று சமண மதம் கற்பிக்கிறது இந்த வன்முறையை பற்றி. மேலும் ஒருவர் அதை எந்த நிலையிலும் எந்த விலையிலும் தவிர்க்க பாடுபட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அஹிம்சை என்ற இந்த கருத்து இந்திய கலாச்சாரத்தில், குறிப்பாக இந்திய சுதந்திர இயக்கத்தில் அஹிம்சையை வழிகாட்டும் கொள்கையாக ஏற்றுக்கொண்ட மகாத்மா காந்தி போன்றவர்களை வடிவமைப்பதில் ஆழமான தாக்கத்தை, ஏனென்றால் இதன் நிமித்தமாக மகாத்மா காந்தி இந்த அஹிம்சை என்ற இந்த சமண கொள்கையை தான் அவர் கொண்டு வெற்றி கொண்டார் என்று நாம் சொல்ல முடியும். அடுத்து அஹிம்சை மீதான சமண மதத்தினுடைய அர்ப்பணிப்பு. இந்திய சமூகத்தில் பரவலாக பின்பற்றப்படும் சைவம் போன்ற நடைமுறைகளுக்கும் இது வழிவகுத்தது. அஹிம்சை மீதான சமண மதத்தினுடைய அர்ப்பணிப்பு. அநேகாந்தவாதா பல கண்ணோட்டங்களுடைய கோட்பாடு. அநேகாந்தவாத கோட்பாடு என்பது பல கண்ணோட்டங்களுடைய கோட்பாடு. இதன் பொருள் பல பக்கத்தன்மை அல்லது பல கண்ணோட்டங்களுடைய கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த தத்துவம் யதார்த்தம் சிக்கலானது என்றும் பார்வையாளர்களுடைய பார்வையை பொறுத்து பல வழிகளில் புரிந்து கொள்ள முடியும் என்றும் கூறுகிறது. யதார்த்தம் பல பரிமாணங்களை கொண்டிருப்பதால் எந்த ஒரு மனித கண்ணோட்டமும் முழு உண்மையையும் கைப்பற்ற முடியாது என்று சமண மதம் கற்பிக்கிறது. இந்த கொள்கை அறிவுசார் பணிவு, சகிப்புத்தன்மை மற்றும் பல்வேறு கண்ணோட்டங்களுக்கு திறந்த தன்மையை ஊக்குவிக்கிறது. மக்கள் பெரும்பாலும் கடுமையான நம்பிக்கைகள் மற்றும் கருத்துக்களை பற்றி கொள்ளும் உலகில் அநேகந்தவாடா நம்மை ஊக்குவிக்கிறது. இந்த நுண்ணறிவு, இந்த தத்துவ நுண்ணறிவு இன்று மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. பன்முக சமூகத்தில், இந்தியா போன்ற பன்முக சமூகத்தில் புரிதலையும் உரையாடலையும் இது வளர்க்கிறது. கர்மா மற்றும் விடுதலை. கர்மாவினுடைய கருத்து மற்றும் மோட்சம் அல்லது விடுதலை பின்தொடர்பில் வலுவான முக்கியத்துவத்தை அளிக்கிறது இந்த ஜைனிசம் என்று சொல்லக்கூடிய சமண மத தத்துவம். ஒவ்வொரு செயலும் அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, கர்மாவை ஈர்க்கிறது. இது எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது. வினை விதைப்பவன் வினை விதைப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், அப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு தத்துவ பார்வை. ஜைன மதத்தினுடைய இறுதி இலக்கு கர்ம அசுத்தங்களிலிருந்து ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதன் மூலம் பிறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிப்பது. ஜைன மதத்தினுடைய 3 நகைகள் என்று அழைக்கப்படுவது எது என்று சொன்னால், சரியான நம்பிக்கை, சரியான அறிவு மற்றும் சரியான நடத்தை மூலம் விடுதலை பெற முடியும் என்று இது வலியுறுத்துகிறது. இதை பின்பற்றுபவர்களை சுய ஒழுக்கம், துறவு மற்றும் ஆன்மீக தூய்மையை நோக்கி இவை வழி நடத்துகின்றன. இதை பின்பற்றுபவர்களுடைய சுய ஒழுக்கம், துறவு மற்றும் ஆன்மீக தூய்மையை நோக்கி வழி நடத்துகின்றன. துறவு மற்றும் சுய ஒழுக்கம். ஜைன மதம் துறவரத்தை ஆன்மீக விடுதலைக்கான பாதையாக வலியுறுத்துகிறது. ஜைனர்கள் பொருள், இன்பங்கள் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் மீதான பற்று ஆன்மாவை பிணைத்து அதன் சுத்திகரிப்பை தடுக்கும் என்று நம்புகிறார்கள். எனவே ஜைனர்கள் வைராக்கியம், பற்றின்மை மற்றும் சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். சமண துறவிகள் மற்றும் கன்னியாஸ்திரிகள் கடுமையான துறவர நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள். உலக உடைமைகளை துறக்கிறார்கள். மேலும் தீவிரமான உண்ணாவிரதம் மற்றும் தியானத்தையும் கூட பயிற்சி செய்கிறார்கள். அடுத்து சுய கட்டுப்பாடும் துறவும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி விடுதலை நோக்கி செல்லும் என்ற நம்பிக்கையில்தான் வாழ்க்கைக்கான இந்த கடுமையான அணுகுமுறை வேரூன்றியுள்ளது. இந்த நடைமுறைகள் கடுமையானதாக தோன்றினாலும் அவை சமணர்கள் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் நெறிமுறை வாழ்க்கைக்கு கொண்டிருக்கும் ஆழ்ந்த அர்ப்பணிப்பை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அடுத்து சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் மற்றும் நிலைத்தன்மை. அஹிம்சைக்கான சமண அர்ப்பணிப்பு சுற்றுச்சூழலுக்கு நீடித்திருக்கிறது. இது சமண மதத்தை சுற்றுச்சூழல் நெறிமுறைகளில் முன்னோடியாக ஆக்குகிறது. சமணர்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் அவை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஆன்மா உண்டு, அவைகளுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்று நம்புகிறார். இந்த நம்பிக்கை தாவரங்களை அழிப்பதை தவிர்ப்பது, கழிவுகளை குறைப்பது மற்றும் வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவது போன்ற நடைமுறைகளுக்கு வழிவகுத்திருக்கிறது. சுற்றுச்சூழல் சீரழிவு ஒரு முக்கிய கவலையாக இருக்கும். இன்றைய உலகிலே உயிருக்கு மரியாதை மற்றும் நிலையான வாழ்க்கைக்கான இந்த சமண மத கொள்கைகள் இயற்கையுடன் நாம் எவ்வாறு இணக்கமான உறவை உருவாக்க முடியும் என்பதற்கான மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. ஒருவருடைய ஆசைகளையும் நுகர்வையும் கட்டுப்படுத்தும் சமண கொள்கையை சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையுடைய ஆரம்ப வடிவமாக நாம் காண முடியும். இது கிரகத்திற்கு ஏற்படும் தீங்கை குறைக்கும் வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கிறது.
அடுத்த கேள்வி பார்க்கிறோம். இந்திய சிந்தனை மற்றும் சமூகத்தின் மீதான தாக்கம். இந்திய சிந்தனை கலாச்சாரம் மற்றும் சமூகத்தில் சமண மதத்தினுடைய செல்வாக்கு ஆழமானது. அதன் நெறிமுறை போதனைகள், குறிப்பாக அஹிம்சை மற்றும் இரக்கத்தின் மீதான முக்கியத்துவம் பல நூற்றாண்டுகளாக இந்திய சமூகத்திலே ஊடுருவியுள்ளன. இந்திய கலை, கட்டடக்கலை மற்றும் இலக்கியத்திலும் சமண மதம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகள் மற்றும் கட்டிடக்கலை, புத்திசாலத்திற்கு பெயர் பெற்ற சமண கோயில்கள் இந்திய கலையினுடைய தலை சிறந்த படைப்புகளாக கருதப்படுகின்றன. மேலும் சகிப்புத்தன்மை மற்றும் உரையாடலுக்கு சமண மதம் அளித்த முக்கியத்துவம் இந்தியாவினுடைய மத பன்மைத்துவ பாரம்பரியத்திற்கு பங்களித்திருக்கிறது. இந்தியாவில் பல்வேறு மத மரபுகளுடைய சக வாழ்வு சமண மதத்தினுடைய செல்வாக்கிற்கு ஓரளவு காரணமாக நிச்சயமாக இருக்க முடியும். இது வெவ்வேறு நம்பிக்கைகளுக்கு இடையில் பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலை ஊக்குவிக்கிறது. முடிவரையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அஹிம்சை, பன்முக கண்ணோட்டங்கள் மற்றும் ஆன்மீக ஒழுக்கம் ஆகியவற்றிலே அதன் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் சமண மதம் இந்திய தத்துவம் மற்றும் சமூகத்திற்கு நீடித்த பங்களிப்புகளை செய்திருக்கிறது. அஹிம்சை மற்றும் அநேகாந்தகாத கொள்கைகள் இவை இன்று மக்களிடையே எதிரொலிக்கின்றன. நெறிமுறையாக வாழ்வது, விமர்சன ரீதியாக சிந்திப்பது மற்றும் உள்ளமைப்பை வளர்ப்பது எப்படி என்பது குறித்த காலத்தால் அழியாத ஞானத்தை வழங்குகின்றன. ஒரு தத்துவ அமைப்பாக சமண மதம் யதார்த்த மற்றும் ஆன்மாவினுடைய தன்மை பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இரக்கமுள்ள மற்றும் கவனமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகாட்டியாகவும் செயல்படுகிறது. அடுத்து இஸ்லாமிய மரபை பற்றி பார்க்கிறோம். கல்வி நோக்கங்கள் மற்றும் வேலிட் நாலேஜ், செல்லுபடியாக அறிவை பெறுவதற்கான முறைகளிலே இஸ்லாமிய மரபுடைய பங்களிப்பை நாம் பார்க்கின்றோம். கல்வியுடைய நோக்கங்களையும் செல்வடியாகும் அறிவை பெறுவதற்கான முறைகளை வடிவமைப்பதில் இஸ்லாமிய மரபுகள் ஆழமான மற்றும் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருக்கின்றன. குரான் மற்றும் ஹதீஸின் போதனைகளில் ஆழமாக வேரூன்றிய இஸ்லாமிய கல்வி தத்துவம் ஆன்மீக மற்றும் அறிவுசார் வளர்ச்சியை வலியுறுத்துகிறது. கல்விக்கு இஸ்லாமிய மரபுகளுடைய பங்களிப்புகள் தொலைநோக்குடையவை. இடைக்காலத்தில் முஸ்லிம் உலகத்தை மட்டுமல்ல மேற்கத்திய கல்வி சிந்தனையையும் பாதித்தன என்று சொல்லலாம். இந்த கட்டுரை இஸ்லாமிய மரபுகள் கல்வி நோக்கங்களுக்கு எவ்வாறு பங்களித்துள்ளன என்பதையும் இந்த மரபுகள் செல்லுபடியாகும் அறிவை பெறுவதற்கான முறைகளை எவ்வாறு வழிநடத்தியுள்ளன என்பதையும் ஆராயும். இஸ்லாமிய பாரம்பரியத்தில் கல்வியினுடைய நோக்கங்கள் என்ன? இஸ்லாமிய பாரம்பரியத்தில் கல்வியினுடைய முதன்மையான நோக்கம் ஆன்மீகம், தார்மீக, அறிவுசார் மற்றும் சமூக பரிமாணங்களை உள்ளடக்கிய தனிநபருடைய முழுமையான வளர்ச்சி. இஸ்லாமிய கல்வி என்பது அறிவாற்றல் மிக்கவர்களாக மட்டுமில்லாமல் நேர்மையானவர்களாகவும் நெறிமுறை ரீதியாக வழிநடத்தப்பட்டவர்களாகவும் இருக்கும் தனிநபர்களை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அடுத்து தௌஹீத், இறைவனுடைய ஒற்றுமை கொள்கைகளின்படி வாழ்க்கையை வாழக்கூடிய சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய நீதி, சமத்துவம் மற்றும் இரக்கத்திற்கான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை நடத்தக்கூடிய தனிநபர்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. ஆன்மீகம் மற்றும் ஒழுக்க வளர்ச்சி. இஸ்லாத்திலே அறிவை தேடுவது ஒரு வழிபாட்டு செயலாக கருதப்படுது. இட்ஸ் அ டிவைன் ஆக்ஷன். அதாவது சர்ச்சிங் ஃபார் ட்ரூத் ஆர் சர்ச் ஃபார் எஜுகேஷன் ஆர் நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக செயல், வழிபாட்டு செயலாக கருதப்படுகிறது. மேலும் அது ஆன்மீக வளர்ச்சியுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. குரான் கடவுளுடைய படைப்பை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது மற்றும் அறிவுசார் ஞானம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு ஆகிய இரண்டிற்கும் வழிவகுக்கும் அறிவை தேட இஸ்லாமியர்களை ஊக்குவிக்கிறது. அறிவு என்பது அதிக நம்பிக்கை மற்றும் கடவுளுடைய விருப்பத்தை ஆழமாக புரிந்து கொள்வதற்கான பாதையாக கருதப்படுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஒரு கடமையாகிறது என்று கூறி கற்றலுடைய முக்கியத்துவத்தையும் ஹதீஸ் வலுப்படுத்துகிறது. அறிவுசார் மற்றும் அறிவியல் ஆய்வு. இஸ்லாமிய கல்வி என்பது தார்மீக விழுமியங்களை மட்டுமல்ல, அறநெறி மதிப்புகளை மட்டுமல்ல, அறிவுசார் ஆர்வத்தை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது. குரான் அடிக்கடி கவனிப்பு, பிரதிபலிப்பு மற்றும் பகுத்தறிவை ஊக்குவிக்கிறது. இவை அனைத்தும் அறிவுசார் வளர்ச்சிக்கு அவசியமானவை. ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்கள் கணிதம், மருத்துவம், வானியல் மற்றும் தத்துவம் போன்ற துறைகளில் மகத்தான பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் இயற்கை உலகத்தை புரிந்து கொள்வது, கடவுளுடைய படைப்பை புரிந்து கொள்வதற்கான ஒரு வடிவம் என்ற நம்பிக்கையால் தூண்டப்பட்டிருக்கின்றன. அடுத்து சமூக பொறுப்பு. இஸ்லாமிய கல்வியுடைய முக்கிய நோக்கம் சமூகத்திற்கு பங்களிக்கக்கூடிய நபர்களை உருவாக்குவது. அறிவு என்பது மற்றவர்களுடைய நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு அறக்கட்டளையாக கருதப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய
கல்வி, சமூக நீதி, சமூக சேவை மற்றும் சமூகத்தின் மேம்பாட்டை ஒரு நபருடைய வளர்ச்சியின் ஒருங்கிணைந்த கூறுகளாக இது வலியுறுத்துகிறது. அடுத்து, இஸ்லாமிய பாரம்பரியத்தில் வேலிட் நாலேஜ், செல்லுபடியாகும் அறிவை பெறுவதற்கான முறைகள் என்ன? இஸ்லாமிய பாரம்பரியம் செல்லுபடியாகும் அறிவை பெறுவதற்காக பல முக்கிய முறைகளை கோடிட்டு காட்டுகிறது. இவை அனைத்தும் பகுத்தறிவு மற்றும் வெளிப்பாட்டினுடைய பயன்பாடு இரண்டையும் வலியுறுத்துகின்றன. அத்துடன் ஆன்மீகம், அறிவுசார் மற்றும் அனுபவ ரீதியான பல்வேறு வகையான அறிவின் ஒருங்கிணைப்பையும் இவை வலியுறுத்துகின்றன. வெளிப்பாடு மற்றும் குரான். இஸ்லாத்தினுடைய அறிவின் அடிப்படை ஆதாரமாக குரான் இருக்கிறது. இது கடவுளுடைய வார்த்தையாக இருப்பதால் அது அறிவின் இறுதி மற்றும் மிகவும் செல்லுபடியாகும் வடிவமாக கருதப்படுகிறது. குரானை புரிந்து கொள்வதற்கு விளக்கம், தப்சீர், சிந்தனை மற்றும் ஆய்வு ஆகியவற்றை உள்ளடக்கிய உரையுடன் ஆழமான ஈடுபாடு தேவை என்று இஸ்லாமிய அறிஞர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். குரானிலிருந்து பெறப்பட்ட அறிவு ஆன்மீக விஷயங்களுக்கு மட்டுமல்ல, அது வாழ்க்கையுடைய சமூக, பொருளாதார மற்றும் அறிவியல் அம்சங்கள் குறித்த வழிகாட்டுதல்களையும் உள்ளடக்கியது. உலகத்தையும் வாழ்வின் நோக்கத்தையும் பற்றிய ஒரு இஸ்லாமிய புரிதலுக்கு இறைவேதம் மூலக்கல்லாக செயல்படுகிறது. ஹதீஸ் மற்றும் தீர்க்க தரிசன பாரம்பரியம். குரானுடன் சேர்ந்து ஹதீஸ்கள் என்று அழைக்கப்படும் நபிகள் நாயகம் ஷல் அவர்களுடைய கூற்றுகளும் செயல்களும் அறிவின் குறிப்பிடத்தக்க ஆதாரமாக அமைகின்றன. எவ்வாறு வாழ்வது மற்றும் நெறிமுறை மற்றும் தார்மீக விளிம்புகளுடன் இணைந்த முறையில் அறிவை எவ்வாறு தேடுவது என்பதற்கான நடைமுறை வழிகாட்டுதலை வழங்குகின்றன. ஆரம்பகால முஸ்லிம் அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹதீஸ் அங்கீகார அறிவியல் அறிவு மூலங்களை சரிபார்ப்பதற்கான ஒரு ஆரம்பகால முக்கியமான வழிமுறையாகும். அங்கு ஒவ்வொரு விவரிப்பு சங்கிலியும் அதன் நம்பகத்தன்மைக்காக உன்னிப்பாக ஆய்வு செய்யப்படுகிறது. அடுத்து, இஸ்திஹாத், பகுத்தறிவு மற்றும் விமர்சன சிந்தனை என்பதுதான் இந்த இஸ்திஹாத் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்றொடர். இஸ்லாமிய பாரம்பரியத்தில் இஸ்திஹாத், அதாவது பகுத்தறிவு மற்றும் விமர்சன சிந்தனை, சுதந்திரமான பகுத்தறிவு, செல்வடியாக அறிவை பெறுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மனித அறிவு நம்பிக்கையால் வழிநடத்தப்படும் போது வாழ்க்கையுடைய பல்வேறு அம்சங்கள் குறித்து நல்ல முடிவுகளுக்கு வழிபிறக்கும் என்ற நம்பிக்கையை இது பிரதிபலிக்கிறது. ஃப்ராபி, இப்னு சினா மற்றும் அல் கசாலி போன்ற ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்கள், ஃப்ராபி, இப்னு சினா மற்றும் அல் கசாலி போன்ற ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்கள் இயற்கை உலகம், இறையியல் மற்றும் தத்துவத்தை ஆராய பகுத்தறிவை பயன்படுத்தினர். இதனால் நம்பிக்கையை அறிவுசார் விசாரணையுடன் ஒருங்கிணைத்தார்கள். இந்த அணுகுமுறை மத மற்றும் உலக கற்றலுக்கான முறைகளாக விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் முறைகளை ஊக்குவித்தது. அடுத்து, அனுபவ கவனிப்பு, அனுபவ உற்றுநோக்கல் மற்றும் அறிவியல். உற்றுநோக்கல், பரிசோதனை மற்றும் பிரதிபலிப்பு மூலம் அனுபவ அறிவை பெறுவதை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. இஸ்லாமிய பொற்காலம் 8 முதல் 14ஆம் நூற்றாண்டுகள் வரை கணிதம், வேதியியல் மற்றும் வானியல் போன்ற துறைகளிலே முன்னோடி பங்களிப்புகளை செய்த அறிஞர்களுடைய எழுச்சியை கண்டது. ஒளியியலில் தனது பங்களிப்புகளுக்கு பெயர் பெற்றவர் இப்னு அல் ஹைதம் மற்றும் இயற்கணிதத்தை உருவாக்கியவர் அல் குவாரிஸ்மி போன்ற அறிஞர்கள் நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். உலக அளவில் அறிவியலிலே ஒளியியல், அந்த லைட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெயர் பெற்றவர் இப்னு அல் ஹைதம். இயற்கணிதத்தை உருவாக்கியதற்கு பெயர் பெற்ற அல் குவாரிஸ்மி போன்ற அறிஞர்கள் இஸ்லாமிய மரபில் அனுபவ முறைகளை பயன்படுத்துவதை எடுத்து காட்டுகின்றன. கவனிப்பு, அதாவது உற்றுநோக்கல் மற்றும் பரிசோதனை மூலம் இயற்கை உலகை புரிந்து கொள்வது அறிவின் ஒரு வடிவம் மட்டுமல்ல, கடவுளை மகிமைப்படுத்துவதற்கான ஒரு வழி என்று அவர்கள் நம்பினர். அடுத்து, சூஃபி பிலாசபி, சூஃபி தத்துவமும் உள்ளார்ந்த அறிவு. பகுத்தறிவு மற்றும் அனுபவ அணுகுமுறைக்கு மேல் அதிகமாக இஸ்லாமிய பாரம்பரியம் உள் ஆன்மீக அறிவை பின்தொடர்வதையும் குறிப்பாக சூஃபித்துவம் மூலம் மதிக்கிறது. சூஃபி தத்துவம் ஆழ்ந்த ஆன்மீக புரிதலை அடைய நேரடி அனுபவம், தியானம் மற்றும் பிரதிபலிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இந்த சூஃபி அறிஞர்கள் வலியுறுத்த நிறைய கதைகள்லாம் இருக்குது. சூஃபி கதைகள் என்று இருக்கின்றன. இஸ்லாம் முல்லா கதைகள் எல்லாம் இதையொட்டி வருவது. அந்த முல்லா கதைகள் என்று கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் இந்த சூஃபி தத்துவத்தின் அடிப்படையில் வருவதுதான். இந்த வகையான அறிவு அறிவுசார் மற்றும் அனுபவ அறிவை நிறைவு செய்வதாகவும், தனிநபர்கள் மனம், உடல் மற்றும் ஆன்மா இடையேயான இணக்கமான சமநிலையை அடைய உதவுவதாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்து, அதாப் என்பது கற்றலின் நெறிமுறைகள். செல்லுபடியாகும் அறிவை பெறுவதற்கான
முறைகளுக்கு இஸ்லாமிய பாரம்பரியத்திலே மற்றொரு முக்கிய பங்களிப்பு அதாப் அல்லது கற்றல் நெறிமுறைகளுக்கு முக்கியத்துவம் தருவது. இஸ்லாமிய கல்வி அறிவு என்பது நேர்மையுடனும் பணிவுடனும் ஆசிரியருக்கு மரியாதையுடனும் தொடரப்பட வேண்டும் என்று கற்பிக்கிறது. மாணவருக்கும் ஆசிரியருக்கு இடையான உறவு பரஸ்பர மரியாதை மற்றும் உண்மையை தேடும் பொதுவான குறிக்கோளில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. அறிவை பெறுவது தனிப்பட்ட லாபத்துக்காக மட்டுமல்ல, மற்றொரு சேவை செய்வதற்கும் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் ஆகும் என்று இஸ்லாமிய கல்வி வலியுறுத்தும். முடிவுரையாக நாம் என்ன சொல்லலாம்? கல்வியின் நோக்கங்களுக்கும் செல்லுபடியாகும் அறிவை பெறுவதற்கான முறைகளுக்கும் இஸ்லாமிய மரபுகள் மகத்தான பங்களிப்பை செய்துள்ளன. ஆன்மீக, தார்மீக, அறிவுசார் மற்றும் அனுபவ அணுகுமுறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் இஸ்லாமிய கல்வி தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சமூக பொறுப்புக்கான விரிவான கட்டமைப்பை வழங்குகிறது. விமர்சன சிந்தனை, அறிவியல் விசாரணை மற்றும் நெறிமுறை நடத்தை ஆகியவற்றின் மீதான மதிப்புடன் வெளிப்பாடு மற்றும் பகுத்தறிவு ஆகிய இரண்டிற்கும் முக்கியத்துவம் அளிப்பது உலகளாவிய கல்வி நடைமுறைகளில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குரான் மற்றும் ஹதீஸினுடைய அடிப்படை போதனைகள் மூலமாகவோ அல்லது விமர்சன வழிமுறைகளுடைய வளர்ச்சி மூலமாகவோ அல்லது அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தின் ஒருங்கிணைப்பு மூலமாகவோ இஸ்லாமிய மரபுகள் அர்த்தமுள்ள வழிகளில் அறிவை பின்தொடர்வதை ஊக்குவித்து அமைகின்றன. ஸோ இந்த முதல் பகுதியை நாம் பார்த்து விட்டோம். இதுவரைக்கும் நீங்கள் அமைதியான முறையில் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு மிக்க நன்றி. நிறைய தமிழ் சொற்றொடர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றன. பொதுவான அந்த கருத்துக்களை மட்டும் உள்வாங்கி அதை நீங்கள் எழுதி பார்த்து கொள்வது நல்லது. அதுதான் மிகச்சிறந்த வழிமுறையாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு கேள்வியிலும் அந்த பொதுவான கருத்துக்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுதே அதை உணர்ந்து கொண்டு அதை குறித்து வைத்துக்கொண்டு அதை நீங்கள் விரிவுபடுத்தி பார்ப்பது ஒரு சரியான பயிற்சியாக அமையும் என்று நான் கருதுகிறேன். தேங்க்யூ வெரி மச். நாம் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். தேர்வு வருவதற்குள் அனைத்தையும் முடித்து நல்ல முறையில் ஒரு நீடித்த அறிவை பெற்று ஏதோ தேர்ச்சி பெறுவது மட்டுமல்ல, பிற்காலத்தில் மிகச்சிறந்த பேராசிரியர்களாக விளங்குவோம். அதற்கான உறுதியைத்தான் நீங்கள் இன்று பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். God bless you abundantly.